ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் பில்டிங்கோட மாடல்ஸ் கிரியேட் பண்றது எல்லாமே பண்ணி முடிச்சாச்சு. ஆல்மோஸ்ட் ஓரளவுக்கு பண்ணியாச்சு. இப்போ ஃபுல் அண்ட் ஃபுல் இதுக்கு அடுத்து டெக்கரேஷன் பார்ட் தான். ஸோ இப்போ ஃப்ரண்ட், அதாவது டெக்கரேஷன்றது என்னன்னா அந்த மாடலுக்கு இன்னும் நம்ம கொஞ்சம் அழகை சேர்க்கறது. ஸோ இப்போ நான் வந்து என்ன பண்ண போறேன், சுத்தி நம்ம பில்டிங் சுத்தியான கிரவுண்ட் ஏரியா கிரியேட் பண்ண போறோம். அதுக்கடுத்து இங்க வந்து ஸ்டெப்ஸ் எல்லாம் கிரியேட் பண்ண போறோம். இதெல்லாம் ஒன்று ஒன்றா பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த ஃப்ளோர் லெவல்ல வந்து இங்க இருக்கிற இந்த போர்ச் ஏரியா நம்ம கார் பார்க்கிங் ஏரியா மாதிரி நம்ம வச்சுக்க போறோம். ஸோ அப்போ இது வந்து இருக்க அளவு வந்து கொஞ்சம் சின்னதா இருக்கு. ஸோ நம்ம என்ன பண்றோம், இந்த போர்ஷனை மட்டும் ஒரு 2 ஃபீட் வந்து ஃப்ரண்ட்ல நம்ம இது பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஃப்ளோர் வந்து சூஸ் பண்ணிட்டு எடிட் பவுண்டரி கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு ஆஃப்செட் டூல் எடுத்து இங்க வந்து நான் 2 ஃபீட்னு என்ட்ரி கொடுத்துக்கிறேன். ஓகே, ஆஃப்செட் வந்து 2 ஃபீட் எனக்கு வேணும். ஸோ அப்படியே ஆஃப்செட் 2 ஃபீட் கொடுத்துட்டேன். ட்ரிம் எக்ஸ்டெண்ட் இந்த கார்னர் இதை யூஸ் பண்ணி இங்க வந்து ஃபினிஷ் பண்ணிக்கிட்டேன். அடுத்து இந்த லைனை யூஸ் பண்ணி இந்த எட்ஜில் கரெக்டா இந்த எட்ஜில் ஒரு லைனை வந்து நான் ட்ரா பண்ணிடுறேன். அடுத்து இந்த ட்ரிம் எக்ஸ்டெண்ட் டு கார்னர் இந்த டூலை யூஸ் பண்ணி இதை அப்படியே நம்ம லைனை ட்ரிம் பண்ணிடுறோம். ஓகே, இப்போ ஃபினிஷ் அப்படி கொடுத்துட்றேன். இப்போ 3Dல போயிட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இது வரலையும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் ஆயிருக்கும். இப்போ கிரவுண்ட் ஃப்ளோர்ல போயிடுறேன். இந்த வாலையும் கொஞ்சம் நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் இந்த பாயிண்ட்டை பிடிச்சி இப்படி நீங்க ட்ராக் பண்ணீங்கன்னா வந்துடும். அப்படி இல்லை எனக்கு ட்ராக் பண்றது வேணாம் அப்படின்னா கண்ட்ரோல் இசட் கொடுத்துறேன். இப்போ இந்த வாலை செலக்ட் பண்ணீங்கன்னா இந்த இடத்துல நமக்கு ஷோ ஆகும். ஸோ நம்ம இங்க வந்து எவ்வளவு நம்ம ஃப்ரண்ட்ல எடுத்திருக்கோம், 2 ஃபீட் எடுத்திருக்கோம். ஸோ அப்போ இது கூட ஒரு 2 ஃபீட்டை ஆட் பண்ணிக்கோங்க. 48 9 இன்ச்சஸ் இருக்கு. அப்போ 59 இன்ச்சஸ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா அது வந்து எட்ஜ்ல வந்து நம்மளோட சாய்ஸஸ் தான். நம்ம ட்ராக் பண்ணி எடுத்துக்கலாம், அப்படி இல்லைன்னா வேல்யூஸ் கொடுத்தும் மாத்திக்கலாம். ஓகே, இந்த இடத்துல நம்ம இந்த ஃப்ளோரை வந்து கரெக்ட் பண்ணிட்டோம். அதுக்கடுத்து இதை சுத்தி நம்ம பில்டிங்கை சுத்தி நமக்கு ஒரு வந்து ஸ்பேஸ் இருக்கும் இல்லையா, ஃபுட்பாத் நம்ம நடக்கிற ஏரியா. ஸோ அதுக்கு ஒரு அளவு வந்து நம்ம கிரியேட் பண்ணணும். ஸோ நான் என்ன பண்ண போறேன், ஃப்ளோர் வந்து கிரியேட் பண்ண போறேன். ஸோ ஆர்கிடெக்சர்ல போயிட்டு ஃப்ளோர்ல போயிட்டு இந்த 6 இன்ச் ஃப்ளோர் இருக்கு இல்லையா, இதை வந்து கொடுத்துட்டு ரெக்டாங்குலரை யூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ ஃப்ளோர்னு கொடுத்தாச்சு. இப்போ என்ன பண்ண போறோம், இந்த லைனை எடுத்து அப்படியே இது மேல அப்படியே நம்ம இந்த பில்டிங்கை சுத்தி ஒரு ட்ரேஸ் பண்ண போறோம். லைன் அப்படியே வந்து பில்டிங்கை சுத்தி நம்ம டிரா பண்ண போறோம். ஓகே, டிரா பண்ணியாச்சு. அதுக்கடுத்து பில்டிங் சுத்தி டிரா பண்ணிட்டோம். இங்க வந்து நம்ம கிரவுண்ட் லெவல்ல தான் இருக்கு. ஓகே, இப்போ அடுத்து என்ன பண்ண போறோம், ஆஃப்செட் எவ்வளவு நம்ம கொடுக்குறோம், 3 ஃபீட். ஸோ 3 ஃபீட் ஆஃப்செட். ஸோ இங்க வந்து இந்த ஃப்ரண்ட் போர்ஷன்ல வந்து நம்ம கொஞ்சம் அதிகமான ஆஃப்செட் கொடுக்குறோம். ஒரு 10 ஃபீட் கொடுக்குறேன். இந்த லைன்ல இருந்து ஒரு 10 ஃபீட். ஓகே, இப்போ இந்த லைன் எடுத்து இங்க கொடுத்து நம்ம ஃபினிஷிங் கொடுக்கலாம். ஸோ இங்க இருந்து 3 ஃபீட் இருக்க மாதிரி இந்த சைடு நமக்கு 3 ஃபீட் இருந்தா நல்லா இருக்கும். ஸோ ஆஃப்செட் எடுத்து இங்க 3 ஃபீட், இந்த லைனை 3 ஃபீட் கொடுத்துட்டு இதை நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ண போறோம். ஸோ ட்ரிம் எக்ஸ்டெண்டை கொடுத்து இந்த லைனுக்கு ஏற்ற மாதிரி இங்க அட்ஜஸ்ட் பண்ணிடுறேன். இப்போ இந்த லைன் தேவையில்லை, டிலீட் பண்ணிடுறேன். இப்போ இந்த லைன் எடுத்து அப்படியே நீங்க ட்ரா பண்ணிடுங்க. பண்ணிட்டு ட்ரிம் எக்ஸ்டெண்ட் இருக்கு இல்லையா, இதை எடுத்து அழகா க்ளோஸ் பண்ணிடுங்க. அவ்வளவுதான். ஸோ இப்போ நம்ம பில்டிங்கை சுத்தி நம்ம ஒரு ஃப்ளோரை வந்து கிரியேட் பண்ணிருக்கோம். ஃபினிஷ் பண்ணிட்டு கரெக்டா வந்திருக்கான்றது நம்ம 3D செக் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ ஃப்ளோர் வந்து கிரியேட் ஆயிடுச்சு. பட் அது கரெக்டான பிளேஸ்ல இருக்கான்னு பார்த்தா ஸோ கரெக்டா இல்ல. இப்போ என்ன பண்றோம், இதை கிளிக் பண்ணிட்டு கிரவுண்ட் லெவலுக்கு பதிலாக நம்ம ரோட் லெவலுக்கு அதை சேஞ்ச் பண்றோம். சேஞ்ச் பண்ணிட்டு பார்த்தோம்னா நமக்கு எங்க இருக்கு அப்படின்றது ஓரளவுக்கு கரெக்டா தெரியும். ஸோ இப்போ நமக்கு ஓரளவுக்கு கரெக்டா இருக்கு. இப்போ இங்க ஸ்டெப்ஸ் வந்து கிரியேட் பண்ணிட்டோம்னா ஸ்டெப்ஸ் ஏறி நம்ம உள்ள என்டர் ஆகிறதுக்கு கரெக்டா இருக்கும். ஓகே, சவுத்ல போயிட்டு பார்க்கலாம். நம்ம ஃபவுண்டேஷனுக்கு கீழே இருக்க மாதிரி இருக்கு. ஓகே, இந்த ஃப்ளோரை வந்து கிரியேட் பண்ணியாச்சு. அடுத்துதான் நம்ம சுத்தி சாண்டோ இல்ல கிரீனிஷ் ஏரியாவும் இருக்க மாதிரி ஒரு செட்டப் பண்றோம். அதுக்கு கிரவுண்ட் ஃப்ளோர்ல போயிடுங்க. மறுபடியும் ஃப்ளோர் எடுத்துட்டு 6 இன்ச்சஸ் ஃப்ளோர். இது வந்து பாத்தீங்கன்னா அகைன் ரோட் லெவலுக்கு மாத்திடுங்க. இப்போ என்ன பண்ண போறேன், ரெக்டாங்கல் டூல் எடுத்து ஜூம் அவுட் பண்ணி ஒரு ரேண்டமா ஒரு பாக்ஸ் வந்து நம்ம கிரியேட் பண்றோம். கிளிக் பண்ணிட்டு இப்போ நமக்கு அளவு ஏதாவது சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா இப்போ இதை வந்து நம்ம இந்த லைனை கிளிக் பண்ணோம்னா இங்க நமக்கு ஒரு அப்ராக்சிமேட்டா நம்ம ஏதாவது ஒரு டிஸ்டன்ஸ் வச்சுக்கலாம். ஸோ இங்க இருந்து ஒரு 40 அந்த மாதிரி இந்த லைனை கிளிக் பண்ணிங்கன்னா இங்க இந்த லைனை கிளிக் பண்ணும்போது நமக்கு சுத்தி இருக்கிற இந்த லேண்ட் ஏரியாக்காக ஜஸ்ட் ஒரு அப்பியரன்ஸ் லுக் தான். பில்டிங் மட்டும் தான் நம்மளோட மெயின் சோர்ஸ். இது எல்லாமே வந்து அப்பியரன்ஸ் லுக்காக தான், பார்க்கும்போது அழகா ஒரு ரியலிட்டிக்கான ஒரு வியூ தெரியணுன்றதுக்காக இதை நம்ம கிரியேட் பண்றோம். ஸோ இப்போ நம்ம ஃப்ளோர் வந்து இங்க நம்ம கிரியேட் பண்ணிட்டோம். பட் இங்க உள்ளேயும் நம்ம ஒரு லைனை கிரியேட் பண்ணாதான் அது வந்து கட்டெடுக்கும். அப்படி இல்லைன்னா பில்டிங்கோட சேர்ந்து மொத்தமா ஃப்ளோர் வந்து கிரியேட் ஆயிடும். அதனால மறக்காம இங்க உள்ள இந்த பவுண்டரி அளவுக்கு ஒரு இதுவும் வரைஞ்சிடணும்.
அப்படி வரையாம நீங்க வெறும் இந்த ஃப்ளோர் மட்டும் வரைஞ்சீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாவே கிரியேட் ஆயிடும். நான் உங்களுக்கு எப்படி அது கிரியேட் ஆகுது, என்ன மிஸ்டேக்குன்னு நான் உங்களுக்கு சொல்றேன். இப்ப நான் ஓகே பண்றேன். நீங்க பாருங்க. இப்ப இந்த இடத்துல நமக்கு லைன் வந்து என்ன சொல்லுது? ரெட் கலர் லைன் வந்து ஹைலைட்டட் ஃப்ளோர் ஓவர்லாப். என்ன ஓவர்லாப்? இந்த ஃப்ளோரும் இங்க ஆல்ரெடி ஏற்கனவே ஒரு ஃப்ளோர் இருக்கு. ஃப்ளோருக்கு மேல ஃப்ளோர் வந்து ஓவர்லாப் இருக்கு. அந்த மாதிரி மிஸ்டேக் வரக்கூடாது அப்படின்றதுக்காக தான் நம்ம வந்து ஃப்ளோர் நம்ம கிரியேட் பண்ற ஃப்ளோருக்கு ஏற்கனவே ஒரு ஃப்ளோர் அங்க இருந்துச்சுன்னா அதுக்குள்ள திரும்ப அந்த பவுண்டரி லைன்ல நாங்க ஒரு லைன் வரைஞ்சீங்க அப்படின்னா அது வந்து கட் எடுத்துரும். ஆட்டோமேட்டிக்கா கட்டு கிரியேட் ஆயிடும். அப்ப ஃப்ளோருக்கு மேல ஃப்ளோர் ஓவர்லாப் ஆகாது. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ நான் என்ன பண்றேன், எடிட் பவுண்டரி குடுத்துட்டு, இப்போ இந்த லைனுக்கு மேலயே ட்ரேஸ் பண்ணி இன்னொரு லைன் வந்து நான் கிரியேட் பண்றேன். இந்த ஓவர்ல. ஏன்னா ஏற்கனவே இங்க வரலையும் ஒரு ஃப்ளோர் வந்து நமக்கு ஆல்ரெடி இருக்கு. சோ அந்த ஃப்ளோருக்கு வெளிய தான் இந்த ஃப்ளோர் வந்து எனக்கு வரணும். ஏன் அது தனித்தனியா நம்ம கிரியேட் பண்றோம் அப்படின்னா, அப்பதான் தனித்தனி மெட்டீரியல் குடுக்க முடியும். ஒரே ஃப்ளோர கிரியேட் பண்ணிட்டா, ஃபுல்லா ஒரே மெட்டீரியல் தான் அப்ளை ஆகும். இதெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டான பாயிண்ட்ஸ். நீங்க வந்து மறக்கக்கூடாது. இத அப்படியே வந்து ட்ரேஸ் பண்ணிட்டீங்கன்னா, இது ஆட்டோமேட்டிக்காவே கட் எடுத்துரும். அப்போ நமக்கு இந்த ஃப்ளோர் மேல ஃப்ளோர் ஓவர்லாப் ஆகாது. இப்ப நீங்க வந்து எஸ்கேப் கீ குடுத்துட்டு, பினிஷ் குடுத்து பாருங்க. எந்த மிஸ்டேக்ஸுமே காட்டாது. ஏன்னா ஃப்ளோருக்கு மேல போறோம். இப்ப இந்த ஃப்ளோர கிளிக் பண்ணி பாருங்க. இங்க வந்து ஆட்டோமேட்டிக்கா கட் எடுத்துருச்சு. நம்ம வரையற எந்த ஒரு போர்ஷனுக்கும் நடுவுல நம்ம ஒரு லைன் வரைஞ்சோம். ஆட்டோமேட்டிக்காவே கட் வந்து நம்ம எடுத்துரும். ஓகே. சோ 3டி வியூல போயிட்டு பாருங்க. சோ சுத்தி நம்ம இங்க ஒரு ஃப்ளோர கிரியேட் பண்ணியாச்சு. அடுத்து இங்க ஒரு ஃப்ளோர கிரியேட் பண்ணிருக்கோம். இதெல்லாம் வந்து டெக்கரேஷன் பார்ட். சோ அடுத்தடுத்து நம்ம மெட்டீரியல் அப்ளை பண்ணும்போது நமக்கு அது ரொம்ப அழகான லுக் கொடுக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.